ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் பழைய மண்ணை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகேயன், வட்டார கல்வி அலுவலர் கண்ணன், வட்டார வலமைய மேற்பார்வையாளர் செல்வம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரவீனா உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் நாடகம், நடனம், பாடல், கவிதை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி காட்டினர். மேலும் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பூக்கடை உரிமையாளர் பழனிவேல் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் சண்முகம் ஆகியோர் இணைந்து மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கி அவர்களை ஊக்குவித்தனர். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பட்டதாரி ஆசிரியை லோகநாயகி, இடைநிலை ஆசிரியர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டுக்கு முன்பு இங்கு NMMS தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை தந்துள்ளார்கள். இந்த ஆண்டு NMMS தேர்வு எழுதியுள்ளார்கள். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் NMMS தேர்வில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக்கு, யூனிஃபார்மு, கப்பல், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸு, அட்லஸு அனைத்தும் மாணவர்களுக்கு தராங்க. எதுக்காகனா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தராங்க. அதே போலவே காலை சிற்றுண்டி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி தருகிறாங்க. இது என்னன்னா மாணவர்கள் காலையில் சாப்பிட்டு பாடம் கவனிக்கணுன்ற ஒரு கவனத்தோடு தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. மதிய உணவும் நடக்குது. அப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி, உங்களுக்கு கற்றலில் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு அந்த இல்லை தன்னார்வலர் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் கடந்த 2-3 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலோ
இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊர் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலோ அல்லது தங்கள் வீட்டுக்கு அருகாமையிலோ 5 வயது நிரம்பிய குழந்தைகளை வந்து இந்த பள்ளியில் சேர்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன்.